இப்ப படிச்ச பட்டாருக்கு நம்ம என்ன வேண்டுகோள்னா படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்றத விட வேலை இருக்கு சார் நம்மகிட்ட, ஏன் வேலை இல்லை? அவங்க சொந்த வேலையை பார்த்தாவே போதும் சார். வேலையை ஏன் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 4 டிகிரி முடிச்சா சார் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கூட படிச்சவங்க எல்லாமே பெரிய லெவல்ல இருக்காங்க. வேலை இல்லைன்னு இப்போ வரைக்கும் நான் சொல்லலையே. அது வேலைக்கு போனதுன்னு நினைக்கவே இல்லை. நம்ம விவசாயத்தை வந்து என்னமே அப்படியே ஒரு கேவலமா நினைக்கிற மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, படிச்சவங்க வேலைக்கு போவாங்க, ஃபேண்டை போடுவாங்க, கத்தா போவாங்க, வருவாங்க. ஏன் விவசாயம் கத்தா இருக்கக்கூடாதா? நம்ம எப்பவுமே கத்துதான் சார். நல்லங்களா? விவசாயம் பெரிய ரொம்ப நலிவடைஞ்சு போயிட்டுக்காக சொல்லுங்க, சொல்றேனுங்க. நம்ம கத்தா இருந்தா கத்துதானுங்க. நம்ம நலிவடைஞ்சு நம்ம முயற்சி பண்ணி அர்த்தமுங்க. நலிவுக்கு காரணம் நம்ம முயற்சி பண்ணதுன்னு காரணம், விவசாயம் காரணம் பண்ண. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் விவசாயத்தில் எத்தனை வருஷமா சார்? விவசாயம் பார்த்தீங்கன்னா 97 டிகிரி முடிச்சு வரணுங்க. சரி. 98லேருந்து 2000 விவசாயத்தை ஃபுல்லாக விவசாயத்தில். இப்போ 25 வருஷத்துக்கு மேலே. ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த மாமரத்தை பற்றி நான் கேட்குறேன். சொல்லுங்க சார். மாமரம்ன்றது எப்படி சார்? அது ஆக்சுவலாக நம்ம ஒரு ஏக்கரில் எத்தனை வைக்கலாம்? முதல்ல அது எவ்வளோ வெரைட்டி இருக்குது சார் மாமரத்தில்? பார்த்தீங்கன்னா கல்லாமணி, நீலம், செந்தூரம், கிரேப்பு, அல்போன்சா, பங்கனவள்ளி, இமாம்பாசு, இந்த மாதிரி பல வெரைட்டி இருக்குங்க. நம்ம ஆயக்குடி பெல்ட்ல வந்து கல்லாமணி தான் அதிகமாக பயிரிட்டுருப்போம். கல்லாமணி. ஆமாங்க. என்ன காரணம், நம்ம சூஸ் பேட்டரிக்காரங்க அதிகமாக வர்றாங்க, அதனால கல்லாமணி இப்போ தான் அதிகமாக பயிரிட்டுருப்போம். நம்ம சாதி வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அல்போன்சா, இமாம்பாசு இதெல்லாம் வந்து வைப்போம். அதிகமாக அது ஈல்டு கொடுக்காதுங்க, அது காப்புத்தன் குறைவாக இருக்குங்க. அதனால மக்கள் விவசாயிகள் வந்து அதை விரும்புறது இல்லைங்க. அதனால கல்லாமணி வந்து எந்த மண்ணில் வச்சாலும் நல்லா வளமா வந்துருங்க. அது ஒவ்வொரு ஏரியாலே அந்த பேர் மாறுமோ? அந்த பஞ்சவர்ணம் வருங்க, அந்த கிளிமுக்கு, தோதாபுரி, இந்த மாதிரிலாம் பேர் மாற்றமா இருக்குங்க. நம்ம ஆயக்குடி பெல்ட் வந்து கல்லாமணின்னு சொல்லுவோங்க. கல்லாமணி. ஆமாங்க. இப்போ எப்படி சார் ஒரு ஏக்கர் அப்படின்னா நம்ம எவ்வளவு அதுல? சார் இப்போ பார்த்தீங்கன்னா மாமரத்துக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 25 அடி வைப்போமுங்க. சரி சரி. அது சுத்துல பார்த்தா அங்கிட்டு 25, இந்த சைடில் 25. இப்படி தான் பயிரிட்டு இருக்கோம். இப்போ ஒரு தோட்டத்தில் இப்போ 20 அடிக்கு நான் பயிரிட்டு இருக்கானுங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு அப்புறம் கொஞ்சம் கிராப் ஒன்று விட்டு ஒன்று வெட்டிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை வைக்கலாம் சார்? அந்த கணக்குல வைக்கிறேன். ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70, ஒரு 80 வைக்கலாமுங்க. 80 மரம். ஆமாங்க. ஓகே. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 800 மரம் மாதிரி. ஆமாங்க, 10 ஏக்கர்ல வைக்கலாமுங்க. இப்போ நம்ம எப்படி சார் இப்போ எவ்வளவு நாள் ஆகும் வளர்றதுக்கு? எவ்வளவு நாள்? சார் இப்போ மாமரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஈல்டு கொடுத்துருங்க. சரி. நல்லா சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. அந்த கண்ணு எப்படி சார் எவ்வளவு செலவாகும் வாங்கும்போது? இப்போ அந்த இடத்துல என்ன பராமரிக்கணும் அது கேட்குறேன். இப்போ நீங்க சார் இப்போ நான் பண்ற மெத்தட் பார்த்தீங்கன்னா 2 அடி ஆழம் 2 அடி அகல இப்போ குழி எடுக்கிறோங்க. சரி சரி. குழி எடுத்து அந்த குழிக்குள்ள ஒரு வேப்பம் நாக்குவோம், ஏதோ ஒரு நுண்ணிடத்தோ கீழே போட்டு. சரி. ஒரு கண்ணு இப்போ 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானுங்க. ஒரு கண்ணு 150? ஆமாங்க. இப்போ அது கம்மியாகவும் இருக்கா இல்லை கூட? அது இல்லைங்க, அதெல்லாம் குறைவு. கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால 150 ரூபா போடுறாங்க. சில பேர் 2 கண்ணு எடுத்தாங்கன்னா இப்போ ஒரு 200 ரூபா போடுவாங்க. 2 கண்ணு 10 கண்ணு எடுத்தாங்கன்னா. நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால 150 ரூபா போட்டிருக்காங்க. 150 ரூபா. ஆமா. சரி. இப்போ அந்த மண்ணை பராமரிக்கணுமா முதல்ல? இப்போ நீங்க இல்ல சார், இப்போ குழி எடுத்து போட்டனுங்க. சரி. இது ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் வாட விட்டு உள்ள ஏறு போகணுங்க. ஒரு பழைய மெத்தட் தானுங்க. இப்போ ஏறு போற மாதிரி விட்டு வாட விட்டு அவரை கண்ணை வச்சிடலாமுங்க. போட்டு ஏதாவது இந்த டஸ்ட் இந்த மாதிரி போட்டோம்னா அந்த கரையான் பிடிக்காம இருக்குங்க. அவ்வளவுதானுங்க. போட்டு மண்ணை போட்டு விட்டா மண்ணை போட்டு தண்ணி வைக்கணும். இப்போ அந்த கண்ணை வைக்கிறீங்க, இது எப்படி நீங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு 80ன்னு வச்சா கூட 3 வருஷம் நீங்க அதை பராமரிச்சுட்டே இருக்கணுமா? அந்த இது வந்து ஒன்றும் பெரிய அளவில் பராமரிச்சு சும்மா தண்ணி விட்டா போதுங்க. 2 கலவையெல்லாம் பிடிங்கி விட்டா சரியா போச்சு, அவ்வளவுதானுங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு 2 ஏதாவது உரமோ ஒரு சாண எருவோ போட்டா போதுங்க. சரி சரி சரி. அதுக்கு எவ்வளவு சார் செலவாகும்? அது பெரிய லெவலில் செலவு வந்துடாது சார். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் 100 கிராம் போடுறோம் வச்சுங்களேன், அது எவ்வளவு தர போகுதுங்க? 1 கிலோ டிஏபி வாங்கணும்னு வச்சுங்களேன், 1 கிலோ 40 ரூபா 40 ரூபா வருங்க. ஒரு 10 செடி போடலாமுங்க. அப்போ ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 4 ரூபா தானே வருது. 4 ரூபா 4000 ரூபா வருங்க. நம்மளே சொந்தமா போட்டுருவோம், ஆள் விடாம. அது ஒரு பெரிய செலவு வந்துட போறது இல்லைங்க. ஆனா வந்து இப்போ நீங்க இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு இதுதான். இப்போ ஒரு பின்னாடி யாராவது விவசாயம் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியுமா? என்ன சார் விவசாயத்துக்கு தனியா இப்ப நான் படிச்சா சார் வந்து நானும் ஒரு கிராட்ச் எடுத்தாங்க, டிகிரி ஓட்டுறதானுங்க. வந்து அப்பா செய்வாரு, அதை பார்த்து பண்ணி வைக்க அப்பாவோட அதிகமா பண்ணிட்டு இருக்கேன் விவசாயம். அப்படியா? ஆமா, அப்பாவோட இந்த அளவுக்கு பண்ணலைங்க, அது அதிகமா பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி தண்ணி வந்து ரொம்ப மஸ்டா சார். இப்போ மாமரத்துக்கு தண்ணி வந்து தண்ணி அதிகம் தேவை சார். இப்ப நம்ம கொய்யாக்கு விட மாமரம் தண்ணி குறைவுதானுங்க. ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டா போதுங்க. அப்ப தனியா நம்ம கிணறு இருக்கணும்ல, கிணறு வச்சு நம்ம கிணறோ போர்வெல்லோ பண்ணக்கூடிய எதுவும் அமைச்சுக்கலாம், வச்சு நம்ம பண்ணிக்கலாமுங்க. சில பேர் போர் போட்டு பைப் வழியா வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க, அது கொஞ்சம் வேலை ரிஸ்க்குங்க.
பண்ணக்கூட்ட மாதிரி போட்டு தண்ணி விட்டோம்னா நம்ம ட்ரிப்ல விட்டோம்னா ஈஸியா இருக்குங்க. சரி சரி சரி. விவசாயத்துல வந்து ரொம்ப போட்டு ஆழமா நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்க. ஓகே ஓகே ஓகே. சாதாரணமா ட்ரிப்ல ஒரு பண்ணக்கூட்ட மாதிரி அமைச்சு அது வழியா மோட்டர் வச்சு பம்ப் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். இப்போ நீங்க 3 வருஷம் அப்படியே இது பண்றீங்க. ஆமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ அது கனி கொடுக்க சார் ஆரம்பிக்குது? அதுக்கப்புறம் இது ஒரு வருஷம் சில மரங்கள் பூக்குங்க. அதை சரி. கிள்ளி ஒடிச்சு விட்டுறணுங்க. ஓ ஓ. மரம் ஒரு கண்டிக்காதுங்க, வருஷம் எடுக்கக்கூடாதுங்க. 2 வருஷத்துல பூ எடுக்குங்க, லைட்டா விடலாமுங்க. ம் 3ஆவது வருஷத்துக்கு பிறகு நல்லா ஆரோக்கியமா நல்லா மரம் படர்ந்து வந்துச்சா விடலாமுங்க. ம் ம். விட்டுச்சுன்னா அது ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே. இப்போ நீங்க என்ன வெரைட்டி மாமரம் வைக்கிறீங்களோ அதான் வரும். ஆமா 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 ஆமா. இப்போ இந்த பக்கம் வந்து இந்த காலாமணியா என்ன சொன்னீங்க? அந்த கல்லாமணிங்க. கல்லாமணி தான் ஆமா. ரொம்ப ஃபேமஸ். ஃபேமஸ் சத்தியம். ஆமா. இப்போ அதுக்கப்புறம் எப்படி சார்? எப்படி நீங்க டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும் அந்த ஒரு வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம்? இல்ல சார், டெய்லி மேல சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பருவம் வந்து இப்போ மே ஜூன்ல பருவம்ங்க. சரி. இது பருவம்ங்க. ம். மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல சரி. அதுக்கு பேர் ஆஃப் சீசனுங்க. ஓ சரி. நம்ம கல்டார் இந்த மாதிரி ஊத்துனோம்னா ஆஃப் சீசன் வருங்க. அது கோடைக்காயின்னு சொல்லுவோம் நம்ம ஏரியாவில். சரி. அது வந்துச்சுன்னா ஜனவரி மாசம் வரைக்கும் இருக்குங்க. சரி சரி சரி. எவ்வளவு விவசாயத்துல நம்ம ஈல்டு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈல்டு கொடுத்துட்டே இருக்குங்க. எவ்வளவு முதலீடு போறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈல்டு கொடுத்துட்டே இருக்குங்க. நான் நினைக்கிறது இப்போ நீங்க அந்த 3 வருஷம் கழிச்சு காய் எடுக்கும் போது எவ்வளவு எடுப்பீங்க கேக்குறேன். இப்போ நீங்க ஒரு மரத்துக்குங்களா? இல்ல ஒரு ஏக்கர்லன்னு வச்சுங்களேன் சார். ஏக்கர்னு பார்த்தா அந்த இயற்கை சூழ்நிலை சில நேரங்கள்ல அந்த மிஸ்ட் மாதிரி அடிச்சுன்னா பூ பூரா ஸ்பாயில் ஆயிரும். சரி சரி சரி. நம்ம இயற்கை கொஞ்சம் சாதகமா இருந்தா நல்ல ஈல்ட கொடுக்கும். எவ்வளவு அப்ரோச் பண்ணா ஒரு 100 செடி வச்சுங்களேன். சரி. 100 செடி இந்த சேச்சில் இருந்துச்சுன்னா சாதாரண ஒரு 4 டன் 5 டன் இந்த மாதிரி வரும். 4 டன் நம்ம எடுத்துடலாம். ஒரு டைம் நம்ம இது பண்ணுவோம். ஒரு டைம் பண்ணும்போது எவ்வளவு நாள் அப்புறம் வருஷம் அதுக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குங்க. இப்போ நீங்க வருஷத்துக்கு ஒரு தான் 4 டன் எடுக்கலாம்ன்றீங்க? ஆமா. மரம் சிறுமரம் தானுங்க. சரி சரி சரி. காப்புத்தன் குறைவாத்தனுங்க இருக்கு. சில மண் வாக்குல காப்புத்தன் அதிகமா இருக்குங்க. அந்த இடத்துல லொகேஷன் பொறுத்து அமையுங்க. ஓகே. அப்ப 4 டன் ஒரு வருஷத்துக்கு நம்ம எடுத்துடலாம். இப்போ இதுக்கு எப்படி சார் வேலைக்கு ஆளுக்கெல்லாம் நம்மளே ஆளுங்க கிடைக்கிறாங்களா சார்? இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு பெரிய அளவுக்கு சார் நம்ம ரோட்டா வெட்டி இருக்கல சார். அதை விட்டு நம்ம காடு ஊரா அப்படி உழுது விட்டுறோம். நம்ம அப்படி உழவோட செஞ்சு விட்டுறோம். ஆளை விட்டு அப்படி நம்ம ரவுண்டு கட்டி விட்டுறோம். நம்ம ட்ரிப் வழியாவே வெண்சுரி வழியாவும் தண்ணி ஏதாவது உரம்ப போட்டுக்கலாம். அப்படி எல்லாம் மாட்டு சேனல்களை ஆள் விட்டு அள்ளி போட்டுக்கலாமுங்க. அது பெரிய லெவலில் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. சரி சரி. பெரிய தேவையில்லை. ஆமா நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மார்க்கெட்ல எப்படி சார் அது அப்ராக்சிமேட் எவ்வளவு சேல்ஸ் ஆகும்? அது ஒரு 4 டன் சொல்றீங்க? ஆமா சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்லாமணியோட மதிப்பு இன்னைக்கு 1 கிலோ 24 ரூபாய்ங்க. ஒரு கிலோ டன் 24,000 ரூபாய்ங்க. ஒரு டன் 24,000. ஆமா. இந்த காப்புத்தன் குறைவுங்க. அதனால டன் 24,000 ரூபாய்ங்க. அப்ராக்சிமேட் இல்ல டோட்டலா நல்லா காப்பா இருந்துச்சுன்னா ஒரு 10 டு ஒரு 15 கிலோ போகுங்க ஒரு டன்னுங்க. 10 டு 15 கிலோ. ஆமா. இந்த ரேஞ்சுக்குள்ள போயிட்டு இருக்குங்க ஒரு கிலோ ரேட்டுங்க. ஓகே. அப்ப நீங்க ஒரு 4 டன்ன்றது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நமக்கு வந்துரும் சார். ஈஸியா வந்துருங்க. பட் அது எவ்வளவு செலவு சார் இருக்கும் நமக்கு? அது சார் செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 டு ஒரு 20 ஆகுங்க வருஷத்துக்கு. 20,000 செலவு. நல்ல முறைப்படி பராமரிச்சவங்க. இப்படி தோட்டம் சும்மா கலைங்களையும் விட்டோம்னா ஒரு 5 ரூபா 10 ரூபாய் முடிச்சுக்கலாமுங்க. ஓகே. இப்போ நீங்க 100 மரத்துல அப்படி சொல்றீங்க. ஆமா. ஒரு 1 லட்சம் ரூபாய் 80,000 எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஒரு 1000 மரம் வச்சா நம்ம ஒரு 8 லட்சம் அப்படி கணக்கு வருது பார்த்தா. ஆமா சார். நல்லா இருந்துச்சுன்னா 1000 மரத்துக்கு 8 லட்சம் ஒரு பெரிய காசே இல்லவே. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு லாபம் வரும். அப்பயே நிறைய இடத்துல இந்த விவசாயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல சார், உண்மைதான் சார். அதுக்கு நல்ல கேள்விங்க. இப்போ இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே மாமரத்துக்கு மருந்து அடிச்சு ஏகப்பட்ட செலவு பண்ணாங்க. அந்த இயற்கை சீற்றத்துல மாமரம் பூரா பூ பூரா கெட்டு போச்சுங்க. இப்ப இந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா 300 மரம் ஒரே தோட்டத்துலங்க. அது 25 இப்ப பாத்தீங்கன்னா அந்த நிலைக்கு போயிருக்கலாம். 25 அடிக்கு அளவு வச்சு அப்பா போட்டுக்காரு. 50 வருஷம் ஆச்சுங்க அதுக்கு. ஒரு காய் இல்லைங்க. 300 மரம் காப்பு திறன் இல்லாம தானே போச்சு. மரத்து ஃபால்ட் இல்ல, இயற்கை பாட்டு. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நிறைய விவசாயி கஷ்டப்படுவாங்க. அந்த இடத்துல ஆமாங்க. அது ஆனா அது ஃப்ரீக்வெண்டா நடக்குமாங்க? அடிக்கடி இது நடக்குங்க. ஏற்கனவே டெல்லியில இருந்து ஒரு பேட்டி வந்து கேட்டாங்க. ஒரு ஆராய்ச்சி நிலையத்துல இருந்து வந்து கேட்டாங்க. சார் இந்த மாதிரி மிஸ்டர் அடிச்சா கெட்டு போயிரு சார் அப்படின்ட்டு அவங்ககிட்ட நான் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணனுங்க. சார் இயற்கையிலேயே அது ஃபால்ட் ஆச்சுன்னா அது வந்து ஆசிட் மலையான்னு கேட்டனுங்க. ஒரு பொருள் ஒரு சட்டையில பட்டுச்சுன்னா அழுக்காயிருங்க. அந்த சட்டையை இது ஓட்ட போட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்க? அழுக்காகலாம் இயற்கையில. ஆனா அது சட்டை ஓட்ட போட்டுச்சுன்னா அதை கெடுதல் தானே. அந்த மாதிரி பூ ஸ்பாயிலர் சார் வெந்து போச்சு அது ஆசிட் மலையா சார்னு கேட்டதுக்கு அவர் கேட்குற சார் இவ்வளவு ஒரு பொறுப்பு இருந்து அப்படிலாம் பேசாங்க சார். இயற்கையே இல்ல சார், பொறுப்பு இருக்கிறது வெறுப்பு இருக்கிறது வேறீங்க. ஆனா இயற்கையில அது கெட்டு போச்சுன்னா அது பேர் என்ன சார்னு கேட்டா அது பதில் சொல்லிங்க கடைசி வரைக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம ஏரியால வந்து அது பேர் வெம்பான்னு சொல்லுவாங்க. மிஸ்ட் வரும் அதுல ஜனவரி மாசம் இயற்கை தப்பிச்சா அவன் மனுஷன் ஆயிடலாமுங்க. சிக்கினாங்கன்னு அலையில சிக்கினாங்கன்னு எந்திரிக்க முடியாதுங்க. அதான் இப்போ நான் பாக்குற வியூஸ்க்காக இப்ப நிறைய பேர் பாப்பாங்க. அவங்க நம்மளும் ஒரு விவசாயம் பண்ணலாம், ஒரு ஏக்கர் கணக்குல வாங்கி மழை வச்சு பண்ணலாம் அப்படின்னா
அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க இதுல அவங்க லாபம் எடுக்கணும்னு அதான் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ண இல்ல சார், உண்மைதான் சார். அது கேக்குறேன். இப்ப சார் விவசாயி என் பிள்ளை ஒரு விவசாயி பிள்ளை விவசாயம் ஆக்கக்கூடாதுன்னு எனக்கு ஆசைங்க. சரி. எங்க அப்பா அப்படிதான் ஆசைப்பட்டாரு. நான் விவசாயத்துக்குள்ளேயே வந்துட்டேன் ஃபீல்டுக்குள்ள. ஏன் அப்படின்னா கஷ்டப்படாம விவசாயத்தை எடுக்க முடியாதுங்க. ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டப்படணுங்க. இப்ப நமக்கு கூட எல்லாம் ஒரு நாளைக்கு நீ 20% வச்சுங்களேன், விவசாயத்தையே மறந்துடுவீங்க. ஆமா சார், அவ்வளவு கஷ்டப்படுவாங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா ஆள் விடாம மேக்சிமம் ஆள் விட்டோம்னா கெட்டு போயிருவாங்க. அப்படியா? ஆமா. சரி சரி. ஆளுக்கு 600 ரூபாய் கூலிங்க. வீட்டுல இருந்து டீ வாங்கிட்டு போகணும், போண்டா வாங்கிட்டு போகணுங்க. 12:30 மணிக்கு எந்திரிச்சுவாங்க. நமக்கு வந்து நம்ம குளிக்க போறோம், நம்ம பொழுதுக்கு வேலை செய்வோங்க. அதுக்காக வேலைக்கு வர அப்படி பொழுதுக்கு இருக்குது நம்ம சொல்லிங்க. ஆனா இருந்தாலும் பழைய மெத்தடுகளை வந்து இப்ப எல்லாம் கூலி அதிகமாயிருச்சு, வேலை ரொம்ப குறைவுதானுங்க. பூரா தோட்டங்களே ஆள் வச்சு செஞ்சோம்னா விவசாயம் கெட்டு போயிடுவாங்க. இப்ப நம்ம இவ்வளவு தூரம் சில ஏரியாக்கள்ல நம்ம பார்க்கும்போது அவங்க ஃபாரின்ல இருந்து வந்து கூட விவசாயம் பார்த்து நல்லா சம்பாதிக்கிறோம். உண்மைதான் சார், அப்படிலாம் சொல்றாங்க. இல்ல உண்மைதான் சார். என்ன காரணம் அப்படின்னா இப்ப பக்கத்துல ஜெயின் இரிகேஷன் இருக்காங்கல்ல சார், அந்த 6 அடிக்கு 10 அடிக்கு எல்லாம் போடுறாங்க, 5 அடி போடுறாங்க. அதுல ஈல்ட வச்சு அவங்க மெத்தட் வேற சார். அவங்க வந்து இப்ப 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 விவசாயம் பண்றவங்க எல்லாம் ஒரு விவசாய பொருள் எடுத்து ஒரு விவசாயம் பண்ண முடியாதுங்க இன்னைய சூழ்நிலை. என்னன்னா ஏதாவது ஒரு சைடு பிசினஸ் வந்து இருக்கணுங்க. நம்ம பட்டனால சொல்றோம் இதெல்லாம். எனக்கு இந்த ஒரு தோட்டம் மட்டும் பண்றாங்க. நமக்கு பல பக்கம் இருக்கிறதுனால அங்கிட்டு வருமானத்தை எடுத்துக்கணும், இங்கிட்டு போடுவோங்க, இதை கொண்டு போய் அங்கிட்டு போடுவோங்க. இதான் நடந்துட்டு இருக்குது. ஒண்ணுலயே எடுத்து பண்ண முடியாதுங்க. இப்ப நீங்க ஒரு 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இதுல நல்லா வருமானம் பாத்துருக்கீங்களா? வருமானம் பார்க்காம இதெல்லாம் பண்ண முடியாதுல்லங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வருமானம் நல்லா. இப்ப இந்த தோட்டத்துல வந்து இப்ப பருவம் எடுத்தனுங்க. இந்த தோட்டம் ஒரு 8 லட்ச ரூபாய் கொய்யாப்பழம் வந்துச்சுங்க. வேற தோட்டத்துல வருமானம் வரும், இதை கொண்டு போய் அங்கிட்டு போடுவானுங்க. அந்த தோட்டத்துல வருமானம் இப்ப வேற தோட்டத்துல வருமானம் கூட இங்க போடுவாங்க. நம்ம ரொட்டேஷன் தானுங்க. ஆனா இதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னா செய்ய முடியாதுங்க. ஆனா நீங்க விவசாயம் மட்டும் தானே பண்றீங்க? ஆமா, வேற எதுவுமே இல்லைங்க. முழுமூச்சா பண்றதுனால மாறி மாறி பண்றதுனால உங்களுக்கு இல்ல சார். விவசாயத்தை ஏன் கெட்டு போயிருவாங்க அப்படின்னா, ஆளை விட்டுட்டு வீட்டுல வந்து பீடி குடிச்சிட்டு உட்காந்தாங்கன்னா கெட்டு போயிருப்பாங்க. நான் ஆளை விட்டு ஆளுக்கு அதிகமா செய்வோம் நாங்க வேலை. அதனால நம்ம பாதிப்பு அடையலைங்க இது வரைக்கும். நீங்களே ஃபுல்லா பாத்துட்டு. ஆமா ஆமா. இப்ப நம்ம தோட்டத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 4 பண்ணைத்தாள் போட்டுருக்கணுங்க. பண்ணைத்தாலே நானே வீட்டுக்கார மாதிரி பண்ணைத்தாள் நாங்களா பாத்துக்கிறதுங்க. அதனால நாங்க பாதிப்பு அடையலைங்க. நீங்க கூலிக்கு ஆளுகெல்லாம் வேலைக்கு ஆளு வந்தாலும் அவங்களோடவே நாங்க வேலை செய்வோம். ஆமா, நீ வந்து நம்மளும் ஒரு பண்ணைத்தாளம் மாதிரி உங்களுக்கு தெரியும். சரி சரி சரி. இப்ப நீங்க ஒரு மாமரம் ஒரு வருஷம் ஒரு 8 லட்சம் ரூபாய் 1000 மரம் தான் சம்பாதிக்க முடியும் வச்சுக்கலாம். இப்ப நீங்க கொய்யா மரத்துல சொல்றீங்க, நம்ம இப்ப நிறைய வச்சுட்டா நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம் சார். ஃபுல் ஃபோக்கஸ் விஷயம் சார். இதுல வந்து வேறு முடிச்சு அதுன்னு வரும் சார். சரி. நமக்கு ஆண்டவன் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. பணம் மட்டும் இருந்தா மட்டும் விவசாயம் பண்ண முடியாதுங்க. நம்ம இயற்கை சீற்றத்தை ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா அதை நம்ம டேக்கர் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது நிறைய லாஸ் ஆயிருக்கா? லாஸ் ஆயிருந்தா இந்த நம்ம இதுல வந்து இந்த மண்ணில் வந்து சார் கொய்யாவில் நெமட்டோடு அதிக தாக்கலைங்க. நெமட்டோடு தாக்கி இருந்துச்சுன்னா நம்ம இன்னே பேச மாட்டோங்க. இங்க மரம் இருக்காதில்லங்க, எப்படி பேச முடியும்? நெமட்டோடு தாக்கலைங்க. ஏன்னா இந்த மண்ணில் ஏற்கனவே ஒரு முக்கியமான சத்து இருக்குதுங்க இந்த மண்ணில். அதனால அந்த நெமட்டோடு இங்க பாதிப்பு இல்லைங்க. ஒவ்வொரு தோட்டத்துல நெமட்டோடு வந்து கொய்யா மரத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி பிரச்சனை மாமரத்துல வராதுங்க. மாமரத்துல வந்து வேறு புழு மட்டும்தான் வரும். அதுக்கு 2 பீலான் குருணி அது போட்டோம்னா அது கண்ட்ரோல் ஆகிக்கிறோங்க. அது மாதிரி இப்ப பாக்குற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வேலை பாக்குறவங்க படிச்சுட்டு விவசாயம் பண்ணலாம் நினைக்கிறவங்க ஆசைப்படுறவங்க, நீங்க அவங்க என்ன சொல்லுவீங்க? வரலான்பீங்களா? என்ன உங்களுடைய அறிவுரை? ரைட்டு, உண்மைதான் சார். முழு மூச்சா பண்ணாட்டியும் கூட ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பால அந்த தோட்டத்தை பார்வையிடணுங்க. நம்மள மாதிரி கஷ்டப்பட முடியாது வர்ற சந்ததிக்கு முழு மூச்சா செய்ய முடியாட்டியும் கூட ஒரு நாளைக்கு ஒரு நாளாவது என்ன ஃபால்ட்டிங் அதை வந்து பார்க்கணுங்க. 6 மாசம் இருக்கிறது பார்த்தா அந்த தோட்டம் எப்படிங்க இருக்கு? இல்லைங்களா? நம்ம படிந்தது அதுதான் சார். ஒரு நாளைக்கு டெய்லி வர முடியாட்டியும் கூட 4 நாளைக்கு ஒரு காலம் வந்து எப்படி இருக்கு, என்ன ஃபால்ட்டு, தண்ணி பத்தலையா, என்ன சத்து பத்தலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுங்க. இப்போ திடீர்னு ஒரு நேரங்களில் சாயில் வந்து சல்பர் இல்லாமல் போயிருங்க, நுண்ணூட்டம் பற்றாக்குறையா இருக்கு. அதெல்லாம் நம்ம சரியான முறையில் கொடுத்தா தான் அந்த மரம் ஆரோக்கியமா இருக்கு. இல்லை அந்த இலை பூரா அப்படி பழுப்படிச்சு மஞ்சள் போல ஆயிருங்க. அப்புறம் அதுக்கு என்னங்க வழிமுறையை நம்ம கேட்டு அது மாதிரி உரத்தை போடணுங்க. டெய்லி வர முடியாது, ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது அந்த ஃபீல்டை போய் பார்த்துட்டே இருக்கணும். அப்படி இருந்து பண்றவங்க பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா நல்ல தொழில் தானுங்க அது. அதுக்கு இயற்கை சாதகமா நம்ம கொஞ்சம் கொடுக்கணுங்க. நிறைய விவசாயம் ஆகும்போது நிறைய ஒரு பக்கம் நல்லா சம்பாதிக்கணும். மேக்சிமம் நிறைய பேர் வந்து மேக்சிமம் பாதிப்பு தான் சார். நான் தான் சொல்றேன் சார், பல பக்கம் இருக்கிறதுனால எனக்கு தெரியலீங்கன்னு சொல்றேன். சரி சரி. இதை மட்டுமே நம்பி இருந்தா கொஞ்சம் பாதிப்பு தானுங்க. அது மாதிரி. ஆமா, அதே மாதிரி ரேட்டும் மார்க்கெட்ல ஏறி இறங்குறதும் கொஞ்சம் நிறைய. அது சகசம் சார். இப்ப கொய்யாப்பழம் பாத்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு போச்சுங்க.
சீசன் போது பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லி ஒரு 50 பாக்ஸ் 60 பாக்ஸ் போயிட்டே இருக்கும். 300 ரூபாய்ங்க. ஆள் கூலிலாம் கொடுத்தாலும் ஒண்ணுமே இருக்காது. இப்போ திடீர்னு மார்க்கெட் ஹையாகி இப்போ இன்னைக்கு 1500 ரூபா 1600 போகுதுங்க. நமக்கு வேணும் இல்லைங்க, நீங்க சாப்பிட கூட நம்ம தொலைவிட்டு இருக்கோம், நம்ம வீட்டு பாக்ஸ்ல கொண்டு போறது நல்லங்களா. ஆமா. நீங்க பாக்குற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க இந்த விவசாயத்தை பத்தி? சார் இப்ப படிச்ச பட்டாயிருக்கு நம்ம என்ன வேண்டுகோள்னா, படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்றத விட வேலை இருக்கு சார். நம்மகிட்ட ஏன் வேலை இல்லை? அவங்க சொந்த வேலையை பார்த்தாவே போதும் சார். வேலையை ஏன் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் 4 டிகிரி முடிச்சா சார் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கூட படிச்சவங்க எல்லாமே பெரிய லெவல்ல இருக்காங்க. வேலையிலே இப்ப வரைக்கும் நான் சொல்லலே இல்லையே, அது வேலைக்கு போனதுன்னு நினைக்கவே இல்லை. நம்ம விவசாயத்தை வந்து என்னமே அப்படியே ஒரு கேவலமா நினைக்கிற மாதிரி சூழ்நிலை இப்ப இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, படிச்சவங்க வேலைக்கு போவாங்க, ஃபேண்டை போடுவாங்க, கத்தா போவாங்க, வருவாங்க. ஏன் விவசாயம் கத்தா இருக்கக்கூடாதா? நம்ம எப்பவுமே கத்துதான் சார். நல்லங்களா. விவசாயம் என்ன பெரிய ரொம்ப நலிவடைஞ்சு போயிட்டுன்னு சொல்லுங்க, சொல்றேனுங்க. நம்ம கத்தா இருந்தா கத்துதானுங்க. நம்ம நலிவடைஞ்சு நம்ம முயற்சி பண்ணி அர்த்தமுங்க. நலிவுக்கு காரணம் நம்ம முயற்சி பண்ணதுன்னு காரணம், விவசாய காரணம் அல்லவங்க. அப்படிங்களா சார்? உங்க என்ன சொல்றீங்க? என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்றேன். நிறைய இடத்துல பார்க்கும்போது நல்லா ஒரு பக்கம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதான் சார், அது முயற்சி பண்ணாம இருக்க கெட்டு போயிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி இயற்கையும் நம்ம கைவிடும். இயற்கையா சாதகமா இருக்குன்னு இல்ல, நமக்கு முயற்சி பண்ணாம இருக்கணும். அப்பதானே விவசாயம் நலிவடையும். முயற்சி பண்ணோம்னா ஒண்ணும் பண்ண நம்மள பாதிச்சிடாது. ஃபைனலா நான் கேட்க வரும்போது, இப்ப நீங்க இப்ப விவசாயம் பண்ண வர்றேன்னு நினைக்கிறவங்க சொந்த இடமா இருக்கணுமா, இல்ல அவங்க அது இருந்தா பெஸ்டா? இல்ல சார், நல்ல கேள்வி தான் சார். சொந்த இடமா ஏன் இருக்குன்னு அப்படின்னா, நீங்க ஒரு நேரம் வெளியில போயிட்டா கூட பாதி பஞ்சா கூட உங்களை பெரிய லெவல்ல பாதிச்சிடாதுங்க. ஒரு குத்தகைக்கோ ஒரு அருங்கான்ட்ராக்ட் இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, 1 வருஷத்துக்கு 6 மாசத்துக்குன்னு சொல்லி, அதுக்குள்ள போய் நீ அதிகமா பாடுபட்டு அதிகமா ஹீல்டு எடுக்கணும்னு நினைச்சா சில நேரங்களில் முடியாம போயிருங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்ல கொய்யா தோட்டங்க பிடிச்சுங்க 5 லட்ச ரூபாய் பிடிக்கிறான்னு வச்சுங்களேன். 5 லட்ச ரூபாய்க்கு பிடிச்சாங்கன்னா சரியான முறையில அந்த ரேட் அமையணுங்க. ஒண்ணு, காப்பு திறன் குறையாம இருக்கணும், அந்த சைஸ்கள் பூரா மாறாம இருக்கணுங்க. இதெல்லாம் போனா தான் 5 லட்ச ரூபாய்க்கு மேல நம்ம லாபத்தை பெற முடியும். ஒரு உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபாய் தோட்டம் 1 வருஷத்துக்கு பிடிச்சாங்கன்னா 3 முறை அந்த ப்ரூனிங் பண்ணணுங்க. 3 ட்ரிப் அந்த உரமைக்கணுங்க. 3 ட்ரிப் 4 ட்ரிப் ரவுண்ட் எடுக்கணுங்க. நம்ம தண்ணி பாய்ச்ச செலவு இருக்கு. இதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா 5 லட்சம்ங்கிறது அங்கிட்டு ஒரு 8 லட்சமா இருங்க கான்ட்ராக்ட். இந்த 8 லட்சத்துக்கு மேல வருமானம் நம்ம முயற்சி பண்ணி லாபம் வரும்போது அது லாபம். இதுல அந்த 8 லட்ச ரூபாயில ஏதாவது விடுதலை ஆச்சுன்னா நஷ்டமாச்சுன்னா நம்ம மறுபடியும் எந்திரிக்க முடியாது. நம்ம இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை கொள்ள பேர் இருக்காங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு. ஆமா. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி. நன்றி சார்.